ஊவா மாகாண சபை தேர்தலோடு இடம்பெற்ற வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து உடனடியாக விசாரணைகளை நிறைவு செய்யுமாறு போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் உத்தரவிட்டுள்ளார். தராதரம் பாராமல் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு ஊவா மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சிரேஷ்ட மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் 98 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொனராகலையில் 56 முறைப்பாடுகளும் பதுளையில் 42 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. வன்முறைகளுடன் தொடர்புடைய 83 சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 22ஆம் திகதி ஹாலியல நகரில் இடம்பெற்ற மோதலின் போது நியூஸ் போஸ்ட் ஊடகவியலாளர் காயமடைந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இன்று காலை கம்பஹா மிரிஸ்வத்த பிரதேச சபைக்கு முன்னால் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கம்பஹா மாவட்ட ஊடகவியலாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். கீழ்த்தரமான இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்களை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நாம் தான். எங்களின் பின்னால் வர வேண்டாம் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இதேவேளை எம்பிலிப்பிட்டிய வலவ மத்தியாவத்த ஊடகவியலாளர்கள் சங்கம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நாட்டில் தகவல் அறியும் உரிமைக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிதான் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள். இது ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தினதும் அவப்பெயரை பெறுகின்ற ஒரு செயற்பாடாகும். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்ற அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். மாத்தறை ஊடகவியலாளர்களின் சங்கம் மாத்தறை பஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நாட்டில் ஊடக சுதந்திரமும் ஜனநாயகமும் இருக்கிறதா என நாம் கேட்கின்றோம்.